Taste the Daily. சேலத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலுக்குள் வழிபாடு நடத்த திமுகவினர் அனுமதி மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீரபாண்டி அருகே உள்ள கடத்தூர் அக்ரஹாரம் பகுதியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த நிலையில் திமுக நிர்வாகிகள் சிலர் தங்களை கோவில் அறங்காவல் குழுவினர் என்று கூறிக்கொண்டு பொதுமக்களிடம் அநியாய வரி வசூலில் ஈடுபடுவதாகவும் வரி கொடுக்க முடியாதவர்களை கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று தடை விதிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் திமுகவினர் தற்போது கோவிலை சுற்றி ஏராளமான கற்களை கொண்டு வந்து குவித்து பாதை முழுவதும் அடைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு எங்களை அடிச்சு துரத்துனாங்க. எங்க அப்பா அதான் மீறி இந்த ஊர்ல தான் இருக்கிறாரு. சரி நம்மள தான் வேணான்ட்டாங்க அப்படின்ட்டு நாங்க கோயிலுக்கு போவாதே இருந்தோம். சரி இனிமே நம்ம போகக்கூடாது அப்படின்னு பிற்பாடு இப்ப என் தம்பி வந்து நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்ட்டு போறான். அவன் போகும்போது அடிக்கிறதுக்கு வராங்க. நீ யார் அங்க கோயிலுக்குள்ள காலை வைக்க கூடாதுங்கிறாங்க. தகாத வார்த்தைலாம் ரொம்ப யூஸ் பண்றாங்க. சென்னை துறைமுகத்தில் வான்வழி தாக்குதல் போன்ற அவசர நிலைகளை எதிர்கொள்வது குறித்து போர்க்கால ஒத்திகை நடைபெற்றது. ஒத்திகை நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட NCC மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து மாணவர்கள் தெரிவிக்கையில் போராட்ட நேரத்தில் மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தும் போர்க்கால கட்டிடத்திலிருந்து பொதுமக்கள் மற்றும் ஊழியர்களை வெளியேற்றுவது குறித்தும் ஒத்திகைகள் நடைபெற்றதாக கூறினர். இந்த ஒத்திகையில் உள்நாட்டு காவல்படை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள், தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணைய அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இப்போ ரெஸ்கியூ டீமுக்காக எப்படி பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பில்டிங் இல்லைனா சின்ன பில்டிங்லேருந்து இப்போது பேக் ஏதாவது பண்ணோன்னா இப்போ ஒஞ்சிச்சுன்னா இப்போ சிவிலியன்ஸை எப்படி காப்பாற்றணும், ரெஸ்கியூ பண்ணோம், அப்புறமா பாம்பு ரெஃப்யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே +2 மாணவி தற்கொலை செய்து கொண்டிருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. படுகை புதுத்தெருவைச் சேர்ந்த ஆர்த்திகா +2 தேர்வு எழுதி முடிவுக்கு காத்திருந்த நிலையில் பெற்றோர் விவசாய வேலைக்கு சென்றிருந்த போது வீட்டின் பின்புறம் உள்ள மாட்டுக் கொட்டகையில் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் புதன்கிழமை மாலை +2 மாணவி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவர் 413 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்டாலின் ஆட்சியில் தற்கொலை எண்ணத்தை தீர்க்க ஆலோசனைகள் முறையாக வழங்காததால் மாணவிகள் தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் திமுகவினர் அமைத்த தண்ணீர் பந்தல் விழாவில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கெட்டுப்போன ரோஸ் மில்க் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வண்ணாரப்பேட்டையில் வெற்று விளம்பரத்திற்காக திமுகவினர் சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்த விழாவில் வடசென்னை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி பங்கேற்றனர். இந்த நிலையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட ரோஸ் மில்க் கெட்டுப்போயிருந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விளம்பரத்திற்காக திமுகவினர் கெட்டுப்போன பொருட்களை வழங்கி அவதிக்குள்ளாக்கியது பொதுமக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.